ஹே பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஜூலை 6, 2020 ஹிந்து எடிட்டோரியல் பார்த்துடலாம். இன்னைக்கு எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லே லடாக் அங்கே வந்துட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு அங்கே போயிருந்தாரு. அங்கே போய் அங்கே உள்ள வீரர்கள் எல்லாம் சந்திச்சு பேசியிருந்தாரு. அதை பற்றின நிறைய இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் நமக்கு வந்து நிறைய நியூஸில் வந்து பார்த்தோம். அதை வந்து நிறைய நம்ம சோஷியல் நெட்வொர்க்லையும் கலாய்ச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே அவர் போனதுக்கான 3 மெசேஜஸ் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் சொல்லியிருக்காரு இன்டைரக்டா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த எடிட்டோரியல். ஸோ நம்ம இந்த எடிட்டோரியல் கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஸோ கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. வாங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைட்டில் பார்ப்போம். டைட்டில் பாருங்க, 3 மெசேஜஸ் ஆன் மோடிஸ் லே விசிட். ஸோ லேக்கு மோடி போனார் இல்லையா, அங்கே வந்து ஒரு 3 மெசேஜஸ் இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சப்டைட்டில் பாருங்க, அட் லே பிஎம் மோடி ஹேட் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் ஃபார் இந்தியா, சைனா அண்ட் த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பேசினதுல ஒவ்வொருத்தருக்கும், அதாவது 3 பேர்த்துக்கு 3 விதமான மக்களுக்கு 3 விதமான மெசேஜஸ் வந்து போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறத சப்டைட்டிலாக சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேராக தான் இந்தியா, ஸோ நம்ம டொமஸ்டிக் பீப்புள் இந்தியா, சைனாவுக்கும் இருக்கும் அந்த இன்டைரக்ட் மெசேஜஸ், இன்னொன்று வேர்ல்டு கம்யூனிட்டி, நம்மள பார்த்துட்டு இருக்கிற வேர்ல்டு கம்யூனிட்டிக்காகவும் அந்த மெசேஜஸ் இருக்கும். என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். With his visit to Nimmo near Leh, which houses the 14 Corps headquarters including the base hospital, Prime Minister Narendra Modi accomplished several objectives அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேல இருக்கக்கூடிய நிம்மு அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் விசிட் போயிருக்கிறாரு. அங்கே 14 Corps ஹெட்குவார்ட்டர்ஸ் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் அவர் போயிருக்கிறாரு விசிட்டு. அங்கே போனது மூலமாக செவரல் அப்ஜெக்டிவ்ஸ்னா நோக்கங்கள், சில நோக்கங்களை வந்துட்டு அவர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு அங்கே போனது மூலமாக. அந்த நோக்கங்கள் என்னென்னங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிடிஎஃப்ல இருக்கும் உங்களுக்கு, இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த எடிட்டோரியலுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ப்ளஸ் வெக்காபுலரிஸ்லாம் உங்களுக்கு கீழே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் மட்டும் போய் ஒரு தடவை பாருங்கள். இதில் நிறைய நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னா என்னென்னா சக்ஸஸ். ஸோ அவர் வந்து ஒரு சில நோக்கங்களை சாதிக்கிற வகையில் அந்த விசிட் மூலமாக நிறைவேற்றிக்கிட்டாரு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக பார்த்துருவோமா. He visited soldiers injured during the Galwan clash of June 15, addressed troops involved in the standoff with China and was briefed directly by the senior officers involved in operational preparedness who are also conducting military talks with the China's People Liberation Army அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு யாரை போய் பார்த்துருக்காரு, அந்த ஹாஸ்பிட்டலில் இன்ஜூர்டாக இருந்திருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வீரர்களையும் போய் பார்த்துருக்காரு. எது மூலமாக அவங்க இன்ஜூர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வான் கிளாஷ் ஜூன் 15 அன்னைக்கு நடந்தது, சண்டை நடந்துச்சு. நீங்கள் எல்லாமே கல்வான் தாக்குதல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து காயப்பட்ட வீரர்களை போய் பார்த்துருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஓகே, அந்த கல்வான் கிளாஷில் என்ன நடந்திருக்கு, சைனாவுக்கும் நமக்கும் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸ்டாண்ட் ஆஃப்னா என்ன, ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன், 2 குரூப் இருக்குது அப்படின்னா 2 பேத்துக்கும் ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை எப்போதுமே நிலவும். நீ பண்ணால் நான் பண்ணுவேன், நீ பண்ணால் நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனே கொடுக்க முடியாத ஒரு நிலைமை நீடிக்கிறது தான் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கும் சைனாவுக்கும் நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப், அந்த ஒரு பிரச்சனைனால தானே கல்வான் கிளாஷே ஏற்பட்டது. ஸோ அதில் அடிப்பட்ட வீரர்களை தான் பார்க்க போனாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியர் ஆஃபீஸர், அவர் தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வழி நடத்திட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வழி இருக்காரு இல்லையா. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் நடந்ததுன்னு பிஎம் மோடிக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி டாக்ஸ் வந்து சைனாவோட பீப்புள் லிபரேஷன் ஆர்மி கிட்ட மிலிட்ரி டாக் வந்து நாங்கள் பண்ணதாகவும் அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து குறிப்பிட்டதா இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. In his speech to the soldiers at Nimmu, he addressed different audiences as well, with the biggest message for the Chinese leadership where he said that the age of expansionism is over. Okay, அதாவது அவரோட ஸ்பீச்சில் நிம்முல இருக்கக்கூடிய சோல்ஜருக்கு அவர் கொடுத்த ஸ்பீச்சில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்கிறார். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அது யாருன்னு அந்த ஆடியன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு பிக்கஸ்ட் மெசேஜ் யாருக்கு தான் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் லீடர்ஷிப் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்க, எல்லாமே இது வந்து இன்டைரக்ட், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த சென்டென்ஸுக்கான எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் பார்த்தா கூட நமக்கு புரியாது, பிகாஸ் இது எல்லாமே இன்டைரக்ட் மெசேஜஸ். சரிங்களா. ஓகே, அந்த லீடர்ஷிப்க்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு பாருங்க. He said that the age of expansionism அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து தன்னோட எல்லையவோ அதிகாரத்தையோ பவரையோ வெல்த்தையோ வந்து அதிகப்படுத்திக்கிறது, இன்னொரு எல்லையை கடந்து வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, விரிவாக்கம் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் எக்ஸ்பான்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பான்ஷனிசமோட ஏஜ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் ஓவர் ஆக போகுது, அந்த நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. யாரை பார்த்து, சைனா லீடர்ஷிப்பை பார்த்து. ஓகே,
Calling this the era of evolution or development, Mr. Modi said that era of colonial expansion is over அப்படிங்கிறாரு. அதாவது இதுவுமே இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாரு. era of evolution, இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த புரட்சி வந்துட்டு முடிய போகுது. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த புரட்சி இதை வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக எடுத்துக்க வேண்டாம். இங்கே வந்து இதில் புரிஞ்சுக்க வேண்டிய இன்டைரக்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த அதிகாரத்துவமான இந்த விரிவாக்க செயலும் இந்த எவாலுவேஷனும் வந்து முடிய போகுது, இதோட முடிய போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? He said that in the past expansionist forces have done great harm. ஏன் அதை முன்னாடி தெளிவாக சொல்லனா, அதுக்கு ஒரு சின்ன கதை வரும், அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து எடிட்டோரியலை எப்படி அணுகணுமோ அப்படி தான் அணுகணும். ஓகே, இப்போ பாருங்க. He said that in the past expansionist forces have done great harm to humanity and had been erased or forced to relent அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிறுத்தல அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் இதை பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த விரிவாக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆல்ரெடி ஹியூமனிட்டி நம்மளோட நிறைய மனித இனத்துக்கு வந்து நிறைய ஹார்ம் கொடுத்துட்டாங்க, நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி அவங்கள வந்து நாங்கள் எரேஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா ரிலண்ட்னா என்னன்னா ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது, மனம் திருந்தி போகிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ரிலண்ட் அப்படின்னா வருத்தம் தெரிவிக்கிறது, மனம் திருந்தி போகிறது. இல்லைன்னா ஒரு குறைஞ்சபட்ச தண்டனை மட்டும் கொடுத்து போ அப்படின்னு விட்டுருவோம் இல்லையா, அதுதான் ரிலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஆல்ரெடி இந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் வந்து நிறைய டேஞ்சர் வந்து ஹியூமனிட்டிக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணோம், அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை வந்து எரேஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இல்லைன்னா அதை வந்து மனம் திரும்பி அவங்கள போக வச்சோம், ஆல்ரெடி முன்னாடியே இதை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றாரு பாருங்க. The message to Beijing was this: it must not engage in territorial aggression across its boundaries with countries from Central Asia to the South China Sea, including India, and it must also recall its own anger against imperialism that so many in the PRC's leadership have decried ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பீஜிங்கை பார்த்து ஒரு மெசேஜ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெரிட்டோரியல் அக்ரெஷன், பவுண்டரி கடந்து அவங்களோட எல்லையை கடந்து நம்ம டெரிட்டோரியல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக பீஜிங்கை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, உங்களோட எல்லை வந்து உங்களோட அந்த எல்லையை கடந்து வரக்கூடிய அந்த ஆசை, நீங்கள் உங்களோட விரிவாக்கம் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து சவுத் சைனா சி இன்க்ளூடிங் இந்தியா, எங்களெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்களுக்குள்ளெல்லாம் வரத்துக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னையும் அவர் ஞாபகப்படுத்துறாரு சைனாவுக்கு. என்ன ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னத்தை ரீகால் பண்ணிவிடுவார் அப்படின்னா, அவங்களோட பிஆர்சி அப்படின்னா பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அங்கே ஆளக்கூடிய அந்த கட்சி இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட லீடர்ஷிப்பே நிறைய பேர் இந்த இம்பீரியலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வல்லதிகாரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாலிசியோ ஒரு ஐடியாலஜியோ வந்துட்டு இன்னொரு கண்ட்ரியை வந்து தன்னோட மிலிட்ரி ஃபோர்ஸ்னாலேயோ இல்லை எக்கனாமிக் கண்ட்ரோல்னாலேயோ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இப்போ ஆளக்கூடிய அந்த பார்ட்டியே வந்துட்டு ஒரு காலத்தில் அவங்களோட தலைவர்களே இந்த இம்பீரியலிசம்க்கு எதிராக வந்து நிறைய பேர் தலையசைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க, அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ணி சொல்றாரு. யாருக்கு இதெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக சைனாவை பார்த்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு இப்போ இம்பீரியலிசம்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். டிக்ரைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒரு ஜென்ரல் டேர்மில் முடிவு செய்யப்பட்டது. இன்னும் குறிப்பிட்டு இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனையோ ஒரு இடத்தையோ தவறானவங்க அப்படின்னு சுட்டி காட்டி முடிவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் மோஸ்ட்லி இந்த டிக்ரைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. இம்பீரியலிசம்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு கண்ட்ரியை வந்து தன்னோட பொலிட்டிக்கல் எக்கனாமிக் மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு ஆக்குபை பண்ணிக்கணும் ஆள நினைக்கிறது தான் வந்து இம்பீரியலிசம். ஓகே, நெக்ஸ்ட் போ. Despite the fact that he did not once name China, the message appeared to have it hit home, with the Chinese embassy in Delhi issuing a denial that it had made any expansionist moves அப்படின்றாங்க. ஸோ இருந்த போதும் ஒரு தடவை கூட சைனா அப்படிங்கிற பேரை வந்துட்டு மோடி வந்து யூஸ் பண்ணலை, ஒரு தடவை கூடமே. ஆனாலும் அவர் சொன்ன எல்லா மெசேஜும் இன்டைரக்டாக அவங்கள போய் ஹிட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க வீட்டை போய் ஹிட் பண்ணுறதா இல்லை. ஸோ இன்டைரக்டாக அவங்கள போய் சேர்ந்துருச்சு, சைனாவை தான் சொல்கிறாங்கன்றது எல்லாத்துக்குமே புரிஞ்சிடுச்சு. ஸோ அதோட விளைவாக தான் டெல்லியில் இருக்கக்கூடிய சைனீஸ் எம்பசி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் எந்த ஒரு விரிவாக்கமும் பண்ணல அப்படின்னு மறுத்திருக்கிறாங்க இந்த கருத்தை. சரிங்களா? ஸோ டினையல் அப்படின்னா மறுப்பு தெரிவிக்கிறது, அதுதான் வந்து டினையல். Okay, next இங்க பார்ப்போம். The Prime Minister also addressed other countries that are viewing the growing seriousness of the 2-month-long standoff with concern, as he spoke about India's tradition of peace with bravery, indicating that diplomatic options would be exhausted before any action. இது எல்லாமே சினிமா டயலாக் மாதிரி இருக்கும், எல்லாமே இன்டைரக்ட் மெசேஜஸ். ஸோ அதோட நிறுத்திக்காம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நம்மளோட பிரச்சனையை 2 month long இந்த மாதிரி 2 மாசமா நடக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடியதை வந்து ஒரு பார்வையாளர்களாக இருந்து பார்வையிட்டு இருக்கிற எல்லா நேஷன்ஸுக்கான ஒரு மெசேஜ்
மெசேஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வளர்ந்து வர இந்த சீரியஸான பிரச்சனையை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவோட இந்த ஒரு பீஸ் ட்ரெடிஷன் ஆஃப் பாரம்பரியமாக வரக்கூடிய இந்த அமைதி, இந்த பீஸை நிலைநாட்டணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களும் வித் பிரேவரி, அதோட சேர்ந்து பீஸை எந்த அளவுக்கு பாரம்பரியமாக வழிநடத்திட்டு வருதோ இந்தியா, அதே அளவுக்கு தன்னோட வீரத்தையும் அதை நிலைநிறுத்திட்டு தான் வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு லைனை சொல்லியிருக்காரு. என்ன இந்த லைனுக்கு, இண்டிகேட்டிங் த டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் would be exhausted before any action. இந்த லைனுக்கு எக்ஸாக்ட் தமிழ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ராஜதந்திரமா இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் செஞ்சு சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண நினைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த விஷயத்தை முடிச்சு வச்சுருந்துருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் இதுதான். இன்டைரக்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்களே வந்து சமாதானப்படுத்த வரலாம், இல்லை இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்போம் உங்களுக்கு முன்னாடியே. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றது தான் அதோட இன்டைரக்ட் மெசேஜ். சரிங்களா, பார்த்துக்கோங்க டைலாக்லாம். இதில் டிப்ளமேட்டிக் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் டெய்லி கான்வர்சேஷன்லேயே யூஸ் பண்ணுவோம். டிப்ளமேட்டிக்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்து சொல்யூஷன் கொடுத்து அவங்கள சரி பண்ண வைக்க முடியுது அப்படின்னா அதுதான் டிப்ளமேட்டிக் ஆன்சர், டிப்ளமேட்டிக் சொல்யூஷன். சரிங்களா, எந்த பக்கமும் வந்து சாயாமல் நடுநிலையாக வந்து, அதாவது நடுநிலையாக கிடையாது, 2 பக்கமும் அப்படியே பூசின மாதிரி பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும், அதுதான் வந்து டிப்ளமேட்டிக். சரிங்களா. Okay. To his domestic audience, the address signified the government's determination to face the challenge at the line of actual control and to focus on national priorities of infrastructure and economic development. இப்போ வந்து என்ன சைனாவை பார்த்து சில மெசேஜஸ் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ், அந்த ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருக்க கண்ட்ரிஸ்க்கு ஒரு மெசேஜ் சொன்னார். இப்போ தன்னோட மக்கள், டொமஸ்டிக் ஆடியன்ஸ், உள்நாட்டு மக்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட்ஸ் டிட்டர்மினேஷன்னா மன உறுதி அப்படிங்கிறது தான் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அந்த உறுதி எதை நோக்கி, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல்னா என்னது, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னா இந்தியா சைனாவோட பார்டர். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட அந்த உறுதியை வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளோட நேஷனல் ப்ரியாரிட்டினா தெரியும், முன்னுரிமை, நமக்கான முன்னுரிமை எதில் தான் இருக்குது, நம்மளோட உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் முன்னே எடுத்து கொண்டு போகிறதுலையும் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிற 2 பாயிண்ட்டை சொல்கிறார். என்ன அது, நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க நாட்டு மக்களை பார்த்து, நம்ம மக்கள் வந்து இந்த எல்லையில் நடந்துட்டு இருக்க, சரி நம்ம அரசாங்கம் எல்லையில் நடந்துட்டு இருக்க பிரச்சனையும் தாங்குற அளவுக்கு தைரியமும் இருக்கு. அதே சமயத்தில் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து, நமக்கு தேவையான ஃபோக்கஸ் எதில் இருக்கணும், நம்மளோட உள்கட்டமைப்பும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுலேயும் எங்களோட கவனம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு இன்டைரக்ட் மெசேஜை கொடுத்துருக்காரு. சரிங்களா. Finally, he addressed the soldiers themselves as he spoke of the valor of the men who have been engaged in the clashes along the LAC, including the Galwan confrontation in which 20 Indian soldiers were killed அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக யார் அட்ரஸ் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து அந்த பார்க்க போனால் அந்த சோல்ஜர்ஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. என்னன்னு இதில் இது 2 வேர்டுக்கு மீனிங் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். இல்லை இந்த வேலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, வேலர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், வேலர் அப்படின்னா ஒருத்தர் வந்து ரொம்ப கரேஜாக ஒரு எஸ்பெஷலி பேட்டிலில் வந்து ரொம்ப கரேஜாக ரொம்ப வீரமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ டேஞ்சர் வந்தாலும் பார்த்துக்கலாம், உயிரே கொடுத்தாது நான் அதெல்லாம் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு பேட்டில் ஃபீல்டில் வந்து போர்க்களத்தில் நின்று இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வேலர் அப்படின்வாங்க, எஸ்பெஷலி சோல்ஜர்ஸ். சரிங்களா. அடுத்தது கன்ஃபரன்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கன்ஃபரன்டேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோதல், ஒரு விரோதத்துக்கான ஒரு மோதல், 2 பார்ட்டிஸ் வந்து மோதிக்கிறாங்க, ரொம்ப ஹீட்டட் ஆர்குமெண்ட்டோடு வந்து மோதிக்கிறாங்க, ஒரு மோதல் அப்படிங்கிறது தான் கன்ஃபரன்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன மேட்ருன்னு சொல்லிடுவோம். ஸோ அங்கே இருக்க சோல்ஜர்ஸில் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரி அந்த மென் அந்த பேட்டில் ஃபீல்டில் இன்னும் சண்டை போட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மென் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி எந்த மென் இந்த மாதிரி இந்த எல்ஏசி பிரச்சனையில் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான அந்த எல்லை பிரச்சனைகளெல்லாம் வந்து போராடி, முக்கியமாக இந்த கல்வான் அந்த ஒரு தாக்குதலில் வந்து 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துறது விதமாக அவங்கள நேரடியாக விசிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சில மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. பர்டிகுலராக அவங்களுக்கு நமக்கு சொன்ன மாதிரி எந்த டயலாக்லாம் சொல்லலை, இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. In all 3 aspects of the address, the speech must be welcomed and its unspoken messages should also be studied closely அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 விதமான அட்ரஸ், யாரை நோக்கி வைக்கப்பட்ட இந்த 3 விதமான மக்களுக்காக வைக்கப்பட்ட அந்த 3 மெசேஜுமே வந்து வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு கருத்து தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அட்ரஸ் பண்ணுற இடத்துலையும், ஒவ்வொரு மெசேஜஸ் பாஸ் பண்ணுற இடத்துலையுமே சில இன்டைரக்ட் அன்ஸ்போக்கன் ட்ரூத், இன்டைரக்ட் மெசேஜஸ் வந்து இருந்தது வந்து ஸ்டடிட் க்ளோஸ்லி அப்படின்னா நம்ம நுணுக்கமாக கவனிச்சா நமக்கு புரிய வரும் அவர் என்ன
எதனால இப்படி வந்து இன்டைரக்டா பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நுணுக்கமா கவனிச்சோம்னா, ஸ்டடி க்ளோஸ்லினா ரொம்ப நுணுக்கமா படிச்சோம்னா நமக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. While the Prime Minister's decision to visit troops near the LAC was well timed and apt, it also raised the temperature of India-China engagement and indicates that the military talks for disengagement and the dispersal of massive mobilization of troops on both sides have not made much progress அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட இந்த விசிட் லேக்கு போயிருக்காரு இல்லையா, இந்த எல்ஏசி பிரச்சனை வந்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அவர் விசிட் கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டான டைம், ரொம்ப ஆப்டான டைம்ல வந்து அவர் போயிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே போன அந்த விசிட் வந்து இந்தியா சைனாவோட அந்த என்கேஜ்மெண்ட், ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ அந்த ட்ரூப்ஸ் வந்து நம்ம ட்ரூப்ஸ் வந்து அவங்க இடத்துல போய் ஆக்குபை பண்ணுறது, அவங்க ட்ரூப்ஸ் வந்து இங்கே வந்து ஆக்குபை பண்ணுறது ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்க நிலைமையில இன்னும் அந்த இடத்துல வந்து சூழ்நிலையை அதிகப்படுத்துற மாதிரி, ஸோ ரைஸ் டு த டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதுன்னு இல்லை, இன்னும் அது அந்த கோபத்தை வந்து அதிகப்படுத்துற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளோட மிலிட்ரி டாக்ஸ் ரெண்டு மிலிட்ரியுமே வந்துட்டு ஒவ்வொரு விதத்தில் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். எந்த மாதிரி? இந்த மாதிரி மேசிவ் மொபைலைசேஷன் என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது. மேசிவ்னா ரொம்ப அதிகமாக கூட்டமாக வருது. ஸோ மொபைலைசேஷன் ஆஃப் ட்ரூப்ஸ், சோல்ஜர்ஸ் வந்துட்டு ரெண்டு பக்கமும் இருந்தே கூட்டமாக வந்து அவங்கவுங்க பார்டரை கடந்து இது நீங்கள் வந்தீங்கன்னா நாங்களும் வருவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து கலைக்கிறதுக்காக டிஸ்பர்சல் அப்படின்னா சிதறி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் டிஸ்பர்சல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கலைக்கணும், டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ரோக்ரஸும் இல்லை. ஏன் ப்ரோக்ரஸும் இல்லைன்னு சொல்லணும்னா, என்னதான் மிலிட்ரி டாக்ஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக எல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக எவ்வளவோ மிலிட்ரி டாக்ஸ் வச்சும் அது வந்து எந்த விதமான ப்ரோக்ரஸும் ஏற்படலை அப்படிங்கிறதையும் குத்தி காட்டுற மாதிரி அவரோட விசிட் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா? The contrast in his tone from just 2 weeks ago when he reassured the nation that neither has anyone transgressed nor is anyone inside Indian territory indicates that the situation is far more serious than was previously understood. Okay, நம்ம இதே எடிட்டோரியல் செஷன் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். மோடி வந்து எப்படி பேசணுங்கிறது தெரியாமல் பேசுகிறாரு நாட்டு மக்கள் கிட்டேன்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் படிச்சிருந்தோம். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த லைனை சொல்லியிருந்தார். எந்த லைனா? இந்த பாருங்க, இந்த லைனை வந்து சொல்லியிருந்தார். அப்போ இந்த மாதிரி யாருமே டிரான்ஸ்கிரஸ்ட் அப்படின்னா பவுண்டரி கிராஸ் பண்ணி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ள அத்துமீறி நுழையிறது தான் டிரான்ஸ்கிரஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யாரும் அப்படி நம்ம எல்லையை தாண்டி வரல, நம்ம இந்தியன் டெரிட்டோரிக்குள்ள அப்படி யாருமே இல்லை அப்படின்றத வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது வந்து ரொம்பவே எல்லா கட்சிகளும் கொந்தளிச்சிருந்தாங்க, மக்களும் ரொம்பவே கொந்தளிப்பாக இருந்தாங்க. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி சொன்ன அந்த டோன் இப்போ எக்ஸாக்டாக கான்ட்ராஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி 3 விதமான மெசேஜஸ்லாம் கொடுத்து இப்போ இந்த விசிட் அப்போ பேசியிருக்கிறது வந்து ரெண்டும் முரண்பாடாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு என்னதை தெளிவுபடுத்துது அப்படின்னா, முன்ன இருந்ததை விட சிச்சுவேஷன் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. It is to be hoped that the government, which has thus far not given the nation the full picture on what has happened, and what the nation needs to prepare for, will do so now, further clarifying the Prime Minister's core message at lay அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன நம்பிக்கை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து நேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன நடக்குது, வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் பிக்சர் மக்களுக்கு இன்னும் கொடுக்கல. கவர்மெண்ட் வந்துட்டு இதான்ப்பா நடக்குது இந்த பிரச்சனையிலன்னு நமக்கு ஒரு ஃபுல் பிக்சர் கொடுக்கல இது வரைக்கும். அதே மாதிரி நேஷன் என்னதான் பண்ணணும், எதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிக்சரும் நமக்கு கொடுக்கல. ஆன போதும் அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த விசிட் மூலமாகவும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்க இந்த 3 மெசேஜ் மூலமாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோதான் எடிட்டோரியல். ஸோ கல்வி ஊற்றணும் ஒரு அந்த மாதிரி ஒரு சொல்லியிருந்தால, யாருமே நம்ம எல்லைக்குள்ளெல்லாம் அப்படி வரலப்பான்னு சொன்னபோது ரொம்ப கோவப்பட்டோம்ல. இதே வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான டைமில் விசிட் போய் இந்த மாதிரி இன்டைரக்டான மெசேஜ் கொடுக்கறது மூலமாக நான் உங்க கூட தான் இருக்கேன், ஒரு அரசாங்கமாக உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதோட எல்லா வேர்ட்ஸ்னா நமக்கு தெரியாத வேர்ட்ஸ், நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எதுவும் கமெண்ட் சொல்லணும்னா கூட உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you brilliance. Bye.